السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. பேரன்புக்கும் பெருமதிப்புக்கும் உரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்றைய நமது மார்க்க நிகழ்வின் ஊடாக ஃபத்லுல் இஸ்திக்ஃபார், இஸ்திக்ஃபாரினுடைய சிறப்பை பற்றி ஒரு சுருக்கமான ஒரு செய்தியை நாம் இன்றைய மார்க்க நிகழ்வின் மூலமாக நினைவுபடுத்தலாம் நினைக்கின்றேன். அன்புக்குரிய சகோதரர்களே, மனிதன் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி எவ்வளவுதான் அமல்கள் இபாதாத்துகள் செய்கின்ற அதே நேரத்தில் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற வேண்டும், அல்லாஹ்வுடைய அன்பை பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி மனிதன் அதற்குண்டான முயற்சிகளை செய்ய வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லுகிறான்னு சொன்னால், அல்லாஹ்வுக்கு மிக நேசத்துக்குரியவனாக நாம் மாற வேண்டுமாக இருந்தது சொன்னால் நாம் ஃபர்தை செய்ய வேண்டும், ஃபர்தையும் தாண்டி நஃபிலான விஷயங்களை செய்ய வேண்டும். இது அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு வணக்கங்கள். அதே போன்றுதான் இந்த இஸ்திக்ஃபார், தௌபா என்பதெல்லாம் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறுவது மாத்திரமல்லாமல் அல்லாஹ் நம்மளுடைய பாவங்களுக்குரிய பரிகாரம் பெறக்கூடிய மிக முக்கியமான ஒன்றுதான் தௌபா. அதுக்கு அடுத்தபடியாக என்னது? இஸ்திக்ஃபார். இந்த இஸ்திக்ஃபாரை பொறுத்தவரையில் நாம் தினந்தோறும் அடிக்கொரு தடவை நாம் என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். பாருங்கள், அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட ஒரு நாளைக்கு 100 தடவைகள், 80 தடவைக்கும் அதிகமாக 100 தடவைகள் சென்றெல்லாம் ஹதீஸ்ல வருகிறது. அந்த அளவுக்கு பாவ மன்னிப்பு கேட்கக்கூடியவர்களாக, ஒரு நாளைக்கு பாவ மன்னிப்பு கேட்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் சொன்னால் 100 தடவைகள், எந்த அளவுக்கு நாங்கள் அல்லாஹ்வுடன் நெருக்கத்தை பெற வேண்டும், எந்த அளவுக்கு நாங்கள் அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பு பெற வேண்டும் என்பதனை நாம் சிந்திக்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த யாரெல்லாம் அல்லாஹ்வுடன் இஸ்திக்ஃபாரை செய்யக்கூடிய அந்த இபாதாவை, அந்த வழக்கத்தை வளமையாக்கி கொள்கிறார்களோ அவர்களுக்கு சுபசோபனம் உண்டாவதாக என்ற செய்தியை சொல்கிற நேரத்தில் இப்னு மாஜா வரக்கூடிய ஒரு செய்தி, தூபா லிமன் வஜத ஃபீ ஸஹீஃபதிஹி இஸ்திக்ஃபாரன் கஸீரா. எவர் அவருடைய வாழ்நாளில், அவருடைய வாழ்க்கையில அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்வதை அதிகப்படுத்திக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு சுபசோபனம் உண்டாவதாக என்ற செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். எனவே அல்லாஹ்விடம் நாங்கள் மன்னிப்பு கேட்பதை, இஸ்திக்ஃபார் செய்வதை இறைவன் விரும்புகின்றான், இறைவன் அதை எதிர்பார்க்குகின்றான். என்னிடம் என்னுடைய அடியார்கள் பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும், இஸ்திக்ஃபார் கேட்க வேண்டும் என்பதனை இறைவன் எதிர்பார்க்கக்கூடிய மிக முக்கியமான அமல்கள் ஒன்றுதான் இஸ்திக்ஃபார். எந்த அளவுக்கு அதை சிலாகித்து சொல்லுகின்ற நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தியை சொல்லுகிறார்கள், வல்லதி நஃப்ஸி பியதிஹி, என்னுடைய உயிர் எவன் கைவசம் இருக்கின்றதோ அந்த இறைவன் மீது சத்தியமாக, லவ்லம் துதுனிபு, நீங்கள் பாவங்கள் செய்யவில்லை என்றால், லதஹபல்லாஹு பிக்கும், உங்களை அல்லாஹ் தஆலா போக்கிவிட்டு, வலஜா பிகௌமின் யுதுனிபுஹும் ஃபயஸ்தக்ஃபிருனல்லாஹ ஃபயக்ஃபிரு லஹும், பாவம் செய்யக்கூடிய ஒரு சமூகத்தை அல்லாஹ் கொண்டு வந்து அவர்கள் பாவம் செய்வார்கள், அதற்கு பின்னால பாவத்துக்குண்டான மன்னிப்பை இறைவனிடம் இஸ்திக்ஃபார் கேட்பார்கள், இறைவன் அவருடைய பாவங்களை மன்னிப்பான் என்ற செய்தியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார்கள். ஹதீஸுடைய விஷயத்தை என்ன விளக்கம் நம்ம பாவம் செய்ய வேண்டும், பாவம் செய்யறதுக்கு உண்டான செய்ய சொல்லுது என்பது நோக்கமல்ல, நாம் இஸ்திக்ஃபாரை செய்ய வேண்டும், இறைவனிடம் இஸ்திக்ஃபார் கேட்க வேண்டும் என்பதை ஆர்வமூட்டும் விதமாக, ஆசை ஊட்டும் விதமான ஒரு செய்தியைத்தான் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். ஆக அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் இஸ்திக்ஃபார் என்பது நமது வாழ்க்கையின் வளமையான ஒரு விஷயமாக, அமலாக நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்திக்ஃபார் செய்கின்ற ஏராளமான சீகாக்கள், அமைப்புகளை சொல்லுகிறார்கள். அதில் ஒரு அமைப்பு, மிக முக்கியமான ஒரு வசனம் என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமானது இஸ்திக்ஃபார். என்ன அந்த இஸ்திக்ஃபார் பாருங்க, மன் கால அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்லதி லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம்
அதூபு இலை என்கின்ற இந்த அடிப்படையில் இந்த அமைப்பில் ஒருவர் இஸ்திக்ஃபார் செய்வாரேயானால் ஊஃபிரத் துனூபுஹு அவருடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகிறது. வஇன் கான கது ஃபர்ர மினல் ஸஹஃப் அவர் யுத்தகலத்திலிருந்து விரண்டு ஓடினாலும் கூட அவர்களுடைய பாவம் அந்த அடியானுடைய பாவம் மன்னிக்கப்படும் என்ற செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அப்ப யுத்த களத்திலிருந்து விரண்டோடக்கூடிய இந்த பாவச் செயல் என்பது பெரும் பாவங்களில் ஒரு பாவம் என்பதனை நாம் ஹதீஸ்கள் நமக்கு சொல்லுகிறது. இப்ப அப்படிப்பட்ட ஒரு பாவத்தை செய்த ஒரு மனிதன் இந்த இஸ்திக்ஃபாரை அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்லதி லா இலாஹ இல்லாஹு வல் ஹய்யுல் கய்யூம் வ அதூபு இலை என்கின்ற இந்த அடிப்படையில் இஸ்திக்ஃபார் செய்வானேயானால் நிச்சயமாக அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்ற செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இஸ்திக்ஃபார் செய்வதற்காக வேண்டிய ஏராளமான சீகாக்கள் வசனங்கள் துவா இஸ்திக்ஃபாராத்துகள் இருக்கிறது. அதில் நம்ம சொன்னது ஒன்று. அதே மாதிரி ரப்பிக்ஃபிர்லி வத்துபு அலைய இன்னக்க அந்த தவ்வாபுர் ரஹீம் இதுவும் இஸ்திக்ஃபாரில் ஒன்று. அதே மாதிரி நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன ஓதிய செய்த ஒரு மிகப்பெரிய ஒரு இஸ்திக்ஃபார் தான் லா இலாஹ இல்லா அந்த சுப்ஹானக் இன்னி குன்து மினல் ஸாலிமீன் என்று வரக்கூடிய அது. அதே மாதிரி மிக இலகுவான முறையில் அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் என்பது இது போன்ற அமைப்புகளை நம்ம தினந்தோறும் இஸ்திக்ஃபார் செய்யக்கூடியவர்களாக இருப்போமே ஆனால் நம்முடைய நாவை இஸ்திக்ஃபாரை செய்யக்கூடிய அடிப்படையில் நம்முடைய வாழ்நாளில் பக்கம் பெருமதியாக அது மிக அதிகமாக இருக்குமே ஆனால் நிச்சயமாக நாம் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்றவர்களாக நாம் இருக்க முடியும். அதே நேரத்தில் நம்மிடத்தில் பாவங்கள் மன்னிக்கப்படக்கூடியவர்களாக நாம் என்ன செய்வோம் மாறிவிடுவோம் என்பதனை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அதே மாதிரி அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஏராளமான செய்திகள் இருக்கு. இஸ்திக்ஃபாரை குறித்து வலியுறுத்தி அதை ஆர்வமூட்டி நீங்க செய்யும்படி சொன்ன அல் குர்ஆன் வசனங்களும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழிகளும் ஏராளம் இருக்கிறது. எனவே இந்த இஸ்திக்ஃபாருடைய பக்கங்களின் வாழ்க்கையை அதிகப்படுத்திக் கொள்ளக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும். பாருங்க, ஒரு செய்தி சொன்னாங்க, மன் அஹப்ப அன் தசூர ஸஹீஃபத்தஹு வாழ்க்கையில மகிழ்ச்சிகள் ஏற்பட வேண்டுமாக என்று சொன்னால், மகிழ்ச்சிகள் அதிகம் ஏற்பட வேண்டுமாக சொன்னால் ஃபல் யுக்ஸிர் ஃபிஹா மினல் இஸ்திக்ஃபார் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையிலே இஸ்திக்ஃபாரை அல்லாஹ் அவரை மன்னிப்பு கேட்பதை என்ன செய்யணும் அதிகப்படுத்திக் கொள்ளட்டும். அவருடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சி ஏற்படும் என்ற செய்தியை நபி அவர்கள் சொன்னார்கள். நாம் பார்க்கணும், வாழ்க்கையிலே பலவிதமான நெருக்கடிகள், கஷ்டங்கள், துயரங்கள், கவலைகள் எல்லாம் வருகின்ற பொழுது நாம் ஒரு இடத்துல ஓய்ந்து உட்கார்ந்து அழுது கொண்டிருப்பதன் மூலமாக, வெறுமனே அழுது கொண்டிருப்பதன் மூலமாக அவைகள் நீங்குவது கிடையாது, கவலைகள் போவது கிடையாது. நாம் இஸ்திக்ஃபார் செய்வதன் மூலமாகத்தான் பலவிதமான மாற்றங்கள் ஏற்படுவதற்கு இந்த இஸ்திக்ஃபார் மிக முக்கியமான ஒரு அம்சம் என்பதனை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். நாம் செய்த பாவங்களுக்காக இறைவன் சோதனைகளை தரக்கூடியவனாக இருக்கின்றான். நாம் செய்கின்ற தவறுகளின் காரணமாக இறைவன் சில பொழுதுகளில் கவலைகளையும் நெருக்கடிகளையும் தருகின்றான். காரணம் என்ன? இவன் இறைவன் பக்கம் திரும்ப வேண்டும், இறைவன் பக்கம் திருந்தி வாழக்கூடிய நல்ல மனிதனாக மாற வேண்டும் என்பதற்காக வேண்டி இறைவன் நமக்கு தருகின்ற சந்தர்ப்பங்கள் என்பதனை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஆகவே அன்புக்குரிய சகோதரர்களே, இஸ்திக்ஃபார்களை அதிகம் செய்வோம், அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறுவோம் என்று கூறி நிறைவு செய்கிறேன். ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.